காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு கனவு நிச்சயமா இருக்கும். அது என்னன்னா, படிச்சு முடிச்ச உடனே நிறைய சம்பாரிச்சு ஒரு காரை வாங்கணும் அப்படிங்கிறது தான். கண்டிப்பா எல்லாரும் அவங்களுக்குன்னு ஒரு காரை வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப காமனான விஷயம் தான். பட் இருந்தாலும் சில ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கார் எப்படி தயாராகுது, அந்த காரை நானே தயாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரியான ஆட்டோமொபைல் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைச்சோம் மோட்டார் விகடன். இந்த மாதிரி ஆர்வமான ஸ்டூடெண்ட்ஸை கண்டிப்பா என்கரேஜ் பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்ட மஹேந்திராவும் நாங்களும் இதுக்கு ஹெல்ப் பண்றோமே அப்படின்னு முன் வந்தாங்க. இந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு முக்கியமா நான் ஒருத்தருக்கு தேங்க் பண்ணியே ஆகணும். மிஸ்டர் வேலுசாமி, மஹேந்திராவோட பிரசிடென்ட் அண்ட் ப்ராடக்ட் ஹெட் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் குளோபல் டெவலப்மெண்ட். இவருடைய இன்ட்ரெஸ்ட்னால தான் இன்னைக்கு இந்த ஈவென்ட் நடக்குது. ஸோ மஹேந்திராவும் மோட்டார் விகடனும் சேர்ந்து ஏன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை ஒரு R&D சென்டருக்கே கூப்பிட்டு வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு காமிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அதனுடைய முடிவு தான் இப்போ நாம் பார்க்க போகிற ஒரு R&D டூர். குறிப்பிட்ட நாள் அன்னைக்கு அவங்கள கரெக்டாக காலையிலேயே விகடன் ஆஃபீஸ்க்கு 7 மணிக்கெல்லாம் வர சொல்லியிருந்தோம். எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக கரெக்டான டைமுக்கு வந்திருந்தாங்க. மஹேந்திராவும் இந்த ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்களே 2 பஸ் அமைச்சிருந்தாங்க விகடன் ஆஃபீஸ்க்கு. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு விகடன் ஆஃபீஸ்லேருந்து 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம் நேராக மஹேந்திரா ரிசர்ச் வேலைக்கு. இப்போ இந்த டூருங்கிறது ரொம்ப 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 ஸ்பெஷலான டூர். ஏன்னா ஒரு R&D சென்டருக்குள்ளாரையே ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. எந்த ஒரு கம்பெனியுமே ஸ்டூடெண்ட்ஸை R&D சென்டருக்குள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அங்கே தான் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து நடக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான இடம். பட் இந்த 85 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாரும் உள்ள போய் எப்படி நடக்குதுன்னு பார்க்க போறாங்க. MRVங்கிறது மஹேந்திரா ரிசர்ச் வேலி வந்து மஹேந்திரா வேர்ல்டு சிட்டிக்குள்ள இருக்கு. மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, செங்கல்பட்டுல ஒரு மிகப்பெரிய குட்டி நகரத்தை மஹேந்திரா உருவாக்கியிருக்காங்க. இதுக்குள்ள கிட்டத்தட்ட 67 ப்ளூ சிப் கம்பெனிஸ் இருக்கு. இதுல மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், டெவலப்மெண்ட் கம்பெனிஸ், டெக்னாலஜிக்கல் கம்பெனிஸ்னு ஏகப்பட்ட கம்பெனிஸ் உள்ள இருக்கு. பிளஸ் இதுக்குள்ளாரையே நிறைய ரியல் எஸ்டேட்ஸும் இருக்கு. மொத்தமா ஒரு சின்ன நகரமாவே செங்கல்பட்டுக்கு பக்கம் இந்த மஹேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்கு. அதுக்குள்ளதான் மஹேந்திரா ரிசர்ச் வேலியும் இருக்கு. பஸ்ல போய் இறங்கின உடனே எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே செக்யூரிட்டி செக் நடந்தது. உள்ள மொபைல்ஸ் அலோடு கிடையாது. அப்படியே மொபைல்ஸை வச்சிருந்தா கூட மொபைல்ல இருக்கிற கேமராக்கு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க. ஐடி கார்டை செக் பண்ணாங்க, ஆதார் கார்டு செக் பண்ணி, வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள அமிச்சாங்க. ஒரு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்டான ஒரு செக்யூரிட்டி லெவலாவே இருந்தது. ஏன்னா இது R&D சென்டர். நான் முன்ன சொன்ன மாதிரியே மஹேந்திரா ரிசர்ச் வேலியோட ஆடிட்டோரியமுக்கு போனோம். பெரிய பிரம்மாண்டமான ஒரு ஆடிட்டோரியமா இருந்தது. அங்க எல்லாரும் உட்கார்ந்த அப்புறமா மஹேந்திரா ரிசர்ச் வேலியோட HR ஜோஷ்வா ஒரு இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்சார். ஒரு நாள் ஃபுல்லா நடக்கிற இந்த ஒர்க் ஷாப்ல என்னென்னலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண போறாங்க, என்னென்னலாம் தெரிஞ்சுக்க போறாங்க, என்னென்ன லேபுக்குள்ளலாம் போக போறாங்க, எப்படி போகணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஜோஷ்வா. பசங்கள்லாம் ரொம்பவே ஆர்வமாயிட்டாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவங்க மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆனா ஒரு R&D சென்டர் எப்படி இருக்குன்னு அவங்க பார்த்ததே கிடையாது. ஆடிட்டோரியம்ல இருந்து வெளியே போறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மஹேந்திரா கார்களை பத்தியும், மஹேந்திராவோட ஃபியூச்சர் டெக்னாலஜி பத்தியும், முக்கியமா மஹேந்திரா 700 பத்தியும் நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோஷ்வா சிரிச்சுக்கிட்டே ஒவ்வொன்றுத்துக்காக பதில் சொல்லிட்டு வாங்க அடுத்த செஷனுக்கு போகலாம் அப்படின்னு பசங்களை கூட்டிட்டு போயிட்டார். அந்த R&D சென்டர்ல நிறைய லேப்ஸ் இருந்தாலும் பர்டிகுலரா ஒரு 5 லேபுக்கு மட்டும் தான் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொன்னார். அதுல ஃபர்ஸ்ட் போற லேப் என்னன்னா இன்ஜின் டெவலப்மெண்ட் சென்டர். இந்த இடத்துல ஒரு இன்ஜினை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. நாம பார்க்குற மஹேந்திராவோட எல்லா இன்ஜின்ஸுமே இங்கே தான் இனிஷியலாக தயாரிக்கிறாங்க. நாம் ரெகுலராக பார்க்குற மஹேந்திராவோட எம்ஹாக் இன்ஜின் எல்லாமே இங்கே தான் தயாரானது. மஹேந்திரா பொலீரோ, ஸ்கார்பியோ, தார், XUV 700 இந்த காரில் பார்க்குற எல்லா இன்ஜினுமே இங்கே தான் தயாராச்சு. இங்கே தயாராகி டெஸ்டிங் முடிஞ்சப்பறம் தான் எல்லாமே மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு போகும். இந்த ப்ராசஸை முழுசாக எப்படி நடக்குதுன்னு பசங்களாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அடுத்த லேப் எங்கே போனாங்க அப்படின்னா பவர் ட்ரெயின் டெவலப்மெண்ட்.
ஒரு பவர் ட்ரெயின் அப்படின்னு வர்றப்ப இந்த பவர் ட்ரெயினில் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கு. அதாவது இன்ஜினில் ஆரம்பிச்சு டிரான்ஸ்மிஷனில் ஆரம்பிச்சு டிரைவ் ஷாஃப்ட், ஆக்சல், டிஃபரன்ஷியல் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இருக்கு. இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரு இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு இன்ஜின்லேருந்து எவ்வளோ பவர் வருது, அது டிரான்ஸ்மிஷனுக்கு எப்படி போகுது, அந்த டிரான்ஸ்மிஷன்லேருந்து அது எப்படி வந்து ஆக்சலுக்கு போய் அது எப்படி டிஃபரன்ஷியலுக்கு போகுது, அது எப்படி வந்து ஒரு டயருக்கு போயிட்டு அந்த டயரை சுத்த வைக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதுக்கு நடுவில் மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும். இதுக்கு நடுவில் எமிஷன் நாம்ஸையும் வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதாக இருக்கு. ஒரு கார் இன்ஜின் தயாரிக்கிறதுக்கு இவ்வளோ வேலை பண்ணணுமாங்கிறது அந்த R&D விஷயத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அடுத்த லேப் எங்கே போனோம் அப்படின்னா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரூம். இதுக்குள்ள என்னென்னலாம் நடக்குதுன்னா நாய்ஸ், வைப்ரேஷன், ஹார்ஸ்னஸ் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற இடம். யூஸ்வலா ஒரு ஸ்டுடியோக்குள்ள போனீங்கன்னா அது வந்து சவுண்ட் ப்ரூஃப் ஸ்டுடியோவா இருக்கும். எந்த நாய்ஸுமே உள்ள வராது, வெளியவும் போகாது. அந்த மாதிரி ஒரு பெரிய ரூம், கிட்டத்தட்ட ஒரு 15-20 காரை நிக்க வச்சா எவ்வளவு பெரிய ஒரு ரூம் இருக்குமோ அவ்வளோ பெரிய ரூம். அந்த ரூமை கம்ப்ளீட்டா சவுண்ட் ப்ரூஃபா வந்து உருவாக்கி இருந்தாங்க. அதுக்குள்ளார ஒரு காரை நிறுத்தி அந்த காரை ஸ்டார்ட் பண்ணவோ அந்த காருக்குள்ள டிராவல் பண்ணும் போதோ என்னென்னலாம் சவுண்டு வருதோ அந்த சவுண்டை ஃபுல்லா கேப்சர் பண்ணி அந்த பாடியில் இன்ஜினில் என்னென்னலாம் சவுண்டு வருதோ அது எல்லாத்தையும் எந்த அளவுக்கு அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க இந்த இடத்துல செய்கிறாங்க. அடுத்து 4வதா மஹிந்திராவோட டெக்னிக்கல் அகாடமி லேபுக்கு போனோம். அங்க வந்து பாடி சிஸ்டமை பத்தி கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒவ்வொரு பாடி எப்படி பிரிக்கப்படுது, ஏ பில்லர், பி பில்லர், சி பில்லர்லாம் எப்படி டிவைட் பண்றாங்க, என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்றாங்க, என்ன மாதிரியான ஸ்டீல் யூஸ் பண்றாங்க, ஒவ்வொரு டிஃப்ரெண்டான ஸ்டீலும் என்னென்ன ஸ்ட்ரென்த்ல இருக்கு, அதை வந்து எந்தெந்த ஸ்ட்ரென்த்ல எந்தெந்த இடத்துல வச்சா எப்படியெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுறப்ப எப்படியெல்லாம் வந்து பேசஞ்சர்ஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா கடைசியா டெஸ்டிங் ட்ராக்குக்கு கூட்டிட்டு போனாங்க. இந்த டெஸ்டிங் ட்ராக்ல இனிஷியல் டிரைவ் டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. அதை வந்து எப்படி நடக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது எல்லாத்தையும் அந்தந்த லேப்ல இருக்கிற முக்கியமான ஆள் வந்து கம்ப்ளீட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது எப்படி நடக்குது என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெரும்பாலும் இந்த மாதிரியான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காது. ஆனா அன்னைக்கு ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கிற காரை விட அடுத்த 5 வருஷத்துல வர்ற காரை உருவாக்குற அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா யோசிச்சு ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட டைரக்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுறப்ப அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய வந்தது. இதுக்கு நடுவுல ஒரு முக்கியமான பர்சன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்ரஸ் பண்ணாங்க. அவர் யாருன்னா சங்கர் வேணுகோபால், மஹிந்திராவோட வைஸ் பிரசிடென்ட். இவரு அன்னைக்கு அங்க இல்ல, திருச்சியில இருந்தாரு. பட் இருந்தாலும் ஆன்லைன் மூலியமா கண்டிப்பா நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம R&Dக்கு 85 பேர் வந்திருக்காங்கன்னா அவங்க கூட நான் பேசியே ஆகணும்னு ரொம்ப ஆர்வமா அன்னைக்கு வந்திருந்தாரு. ஒரு 45 நிமிஷம் ஸ்டூடெண்ட்ஸோட அவர் இன்டராக்ட் பண்ணாரு. அந்த 45 நிமிஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனா இருந்தது. அது நம்ம மோட்டார் விகடன் மேகசின்லயே மிஸ்டர் சங்கர் வேணுகோபால் ஒரு 6 மாசமா ஒரு தொடரை எழுதிட்டு வந்துட்டு இருக்காரு. அது என்னன்னா மொபிலிட்டி இன்ஜினியரிங் 2030 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மொபிலிட்டி இன்ஜினியரிங் 2030க்குள்ள எந்த அளவுக்கான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு கதை வாயிலாக நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க அதை படிக்கலன்னா கண்டிப்பா போய் படிச்சிருங்க. தமிழ்லயும் சரி இங்கிலீஷ்லயும் ரெண்டுத்துலயும் அவர் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா இன்ஜின் டெவலப்மெண்ட்லாம் எனக்கு தெரியாம இருந்தது. இன்ஜின் டெவலப்மெண்ட்ல அவங்க அப்புறம் நாய்ஸ் வைப்ரேஷன் ஒரு லேப் கூட்டு போனாங்க. அந்த லேப்லலாம் அது நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஸோ நான் புதுசாக கற்றுக்கிட்டேன் அதெல்லாம். இவங்க ரிசர்ச் சென்டரில் வந்துட்டு பண்ணும்போது டெவலப்மெண்ட் ஃபோக்கஸ் வந்துட்டு இப்போ நிறைய டெஸ்டிங் லேப்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. புதுசாக டெஸ்ட் பண்ணுறது, புது கார் எவ்வளோ வருஷம் ஆகும் டெவலப் ஆகிறதுக்கு. இப்போ அவர் காலையில் இனாகிரேஷன் ஒரு ஃபேக்ட் சொன்னார். இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன XUV 700 வந்துட்டு எவ்வளோ செலவாயிருக்கும் அதை உருவாக்குறதுக்கு. அவர் சொல்கிற போது 1000 கோடி ரூபா, 1000 கோடி ரூபா ஒரு கார் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு செலவாகுது. எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும் அதை ரெடி பண்ணுறதுக்கு. 3 வருஷம் கடுமையான உழைப்பு. 3 வருஷம் இந்த டெஸ்டிங் ஃபேஸ்லேருந்து எல்லாமே இருந்திருக்குது. ஸோ நேராக அதை பார்க்க முடியுது நம்மளால். நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங்லாம் போயிருக்கோம். மேனுஃபேக்சரிங்னா இப்போதைக்கு சிட்டியில் போயிட்டுருக்க வெஹிக்கிள் எப்படிலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அதை தான் எங்களால் பார்க்க முடியுமே தவிர அதோட டெஸ்டிங்கு அது லைஃப் டைம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு எங்களால் சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லாமல் இருந்துச்சு. எனக்கு வந்து ஆஸ்பெரிங்கே வந்து R&Dக்குள்ளே போகணுன்றது தான். ஸோ R&D உள்ள வந்து பார்க்கும்போது நான் வந்து தியரிட்டிக்கலாக அங்கே என்னென்ன படித்தோனோ அது எல்லாத்தையுமே இங்கே ப்ராக்டிக்கலாக வேலிடேட் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்னைக்கு ஃபுல் டேஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணேன். I just came here to know the industry. அவ்வளோதான். Industry also in basis of knowledge, data. And இங்கே வரும்போது when they took me to each and every lab, it was something new to me because such huge missions to see, and not only that, I had interaction with other students of various colleges, so I could see what I'm actually competing with. மோட்டார் விகடனுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். பிகாஸ் நான் ஆட்டோமொபைல் சூஸ் பண்ணதே அதனால தான். அண்ட் மெக்கானிக்கல் எடுக்க சொல்லி எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணாங்க. பட் நான் வந்து ஆட்டோமொபைல் தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கான மெயின் ரீசன் மோட்டார் விகடன் தான்.
அண்ட் தென் இன்னைக்கு நான் எம்ஆர்வி வந்திருக்கேன். அண்ட் இதுக்கும் ரீசன் மோட்டார் விகடன் தான். டெடிகேட்டடாக மஹேந்திராவில் இருக்க ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து பிஎஸ்ஆர், பஸ் ஸ்டிர்ன் சாட்டில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப மைன்யூட்டான சவுண்ட்ஸு கூட வந்து வெளியே கேட்காத மாதிரி அந்த இடத்துல வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் ஆசம். ஆல்சோ இங்கே இருக்கிற ஹெச்ஆர் வந்து நான் தேங்க் பண்ணணும். ஹி வாஸ் வெரி கைண்ட். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஸ்டாஃப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ஐவி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் அடுத்த நான் ஆர்என்டியில் என்னோட கெரியர் நான் எப்படி பிளான் பண்ணுன்றது இந்த ஐவியில் வந்து எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கு. ஒரு பாட்டும் நம்ம வந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுறோம் காருக்குள்ளே. ஆனால் அதுக்குள்ளே போகும்போது தான் இந்த இதில் போய் பார்க்கும் போது தான் எங்களுக்கு தெரியுது அதுக்குள்ள லைஃப் டைமு என்ன, எவ்வளோ இந்த ஒரு டோரே இருந்தாலும் எத்தனை டைம் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாங்கிற லைஃப் டைம் ஒரு இங்கே ரோபோட்டிக்ஸை வச்சு செக் பண்ணுறது, ஹைட்ராலிக் சிஸ்டம், நிறையா சிஸ்டம், நம்ம எக்கச்சக்க சிஸ்டத்தை வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் மேனுஃபேக்சரிங்லலாம் அவ்வளோவா கூட போக மாட்டாங்க. மேனுஃபேக்சரிங்கில் மேக்ஸிமம் எப்படி அசம்பிள் பண்ணுறது இது மட்டும் தான் காட்டுவாங்க. இதுக்கு முன்னாடி வேரியஸ் ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆன்லைனில். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. பிகாஸ் ஐம் ஏ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். இன்னும் 2 months காலேஜ் முடிக்க போகிறேன். ஸோ எனக்கு இப்போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்என்டி வந்து நான் பார்க்குற அளவுக்கு வேறு எங்கேயுமே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஐவி அட்டன் பண்ணியிருக்கேன். ஹுண்டாய் ஸ்டீல் பிரைவேட் லிமிடெடில் அட்டன் பண்ணியிருக்கேன், ஸ்ரீபெரும்புத்தூர். ஆனால் அங்கேயுமே எனக்கு ஆர்என்டி உள்ளே போக வாய்ப்பே கிடைக்கல. ஏன்னா மேனுஃபேக்சரிங் மட்டும்தான் என் கண்ணில் காட்டினாங்க. எந்த டெஸ்டிங் லெபார்ட்டரி, எந்த ரிசர்ச் சென்டர்லேயும் வந்துட்டு உள்ளே நம்மளை விட மாட்டாங்க. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற போது, அதாவது இந்த மாதிரி ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர் கிடைக்கிற போது கண்டிப்பாக அதில் மிஸ் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி இன்னும் ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைச்சா மோட்டார் விகடன் இந்த மாதிரி நிறைய பண்ணால் இன்னும் சந்தோஷமாக இருப்போம் நான். ஸோ இந்த பேட்சோட இது முடிஞ்சிட போகிறதில்ல. இன்னும் நிறைய பேட்சில் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை இந்த மாதிரி ஆர்என்டி விசிட்க்கு கூட்டிகிட்டு போக மோட்டார் விகடன் தயாராக இருக்குது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆர்என்டி ஃபெசிலிட்டிக்கு போகணும்னு ஆசையாக இருந்தால் மோட்டார் விகடனை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மோட்டார் விகடனோட யூடியூப், சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எப்பப்பெல்லாம் போகிறோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அங்கே நாங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். ஓவராலாக இந்த ஆர்என்டி ஒர்க் ஷாப் வந்து ஒரு பயங்கரமான சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு ஆர்என்டி டூர் ஒர்க் ஷாப்பில் அடுத்து உங்களை பார்க்கலாம். நன்றி.